வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பொதுவாகவே குரு அப்படின்னு சொன்னா ஒரு சுபத்துக்கு ஈடு வைக்கிறாங்க. இவர் நல்லவருப்பா, இவர் வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில சுபிட்சமாயிரும் அப்படின்பாங்க. குரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு வச்சுட்டாங்க. சனி எப்பவுமே ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ குருவை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. நிச்சயமா குருங்கிறது இப்ப இப்ப மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றது பல நம்மளுடைய வேதங்கள் சொல்றது. இப்ப மாதாங்கிறது தான் சந்திரன், பிதாங்கிறது தான் சூரியன், குருங்கிறது அடுத்த கட்டம் தெய்வத்துக்கு வழிகாட்டுறதுக்கு அவர் தேவை. தெய்வம், ஆன்மீகம், பிறப்பு, மறுபிறப்பு, நம்ம முக்தி அடைகிறது, மோட்சம் அடைகிறது, ஒழுக்கம், நல்ல பலம், அதாவது இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்றது சுப கிரகம்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்னா ஒரு ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, ஒழுக்கம் பழக்க வழக்கங்களையும் சரி, பரோபகாரம், நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், இதுக்கும் சரி. இதுக்கு பிரதிநிதியாக நம்ம குருவை வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கிரகம்தான் குரு. இப்போ எந்த ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் இல்லாமல் ஒரு கல்வி இல்லை. அதனால் இப்போ ஒரு மாதா பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்க்குறதுக்கு மாதா வேணும். அதே மாதிரி தந்தை குருக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போக முடியும். தந்தையே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட முடியாது. அப்போ இந்த அளவுக்கு சுப கிரகத்தை இங்கே வச்சிருக்கு. அப்போ இந்த சுபத்துவங்கிறது குருங்கிறது ஏன் அப்படின்னா, அது இப்போ உதாரணத்துக்கு பிரதிநிதிகளாக நம்ம யாரை நினைக்கிறோம்? குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு குழந்தைய நினைக்கிறோம். அப்ப குழந்தையினுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா புனிதமானது, தூய்மையானது, அப்பழுக்கு இல்லாதது. அதனாலதான் அந்த ஒழுக்கத்துக்கும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றும்பாங்க. அது மாதிரி தெய்வத்துக்கு சமானமாகவும் குரு இருப்பாரு, குழந்தை போலவும் பரோபகார சிந்தனையும் எல்லாத்துலேயும் தூய்மையை கடைபிடிப்பவராகவும் இருப்பார். அதே குரு பசுமாடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பசு அப்படிங்கிறது குருவினுடைய பிரதிநிதித்துவமாக சொல்ல முடியும். இப்போ குரு அப்படின்னா பசுக்கு இறை கொடுக்கறதுலேருந்து, பசுவை தானம் கொடுக்கறதுலேருந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்திலேருந்து வேத காலத்திலேருந்து கடைபிடித்து வர்றாங்க. கோதானம் அப்படிங்கிறது குருவுக்காக செய்யப்பட்டது. அப்போ ஒரு குருவுக்கு அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? அந்த வாழ்க்கையில் அவர் அந்த பசுமாடினுடைய சார்பில் அவர் அந்த பால் தருது இல்லையா, அதன் மூலமாக அவர் ஜீவனம் பண்ணிக்கிறதுக்கே அந்த காலத்துக்கு எடுக்கப்பட்டது. அப்ப மஞ்சள் அதனுடைய இது வாயுக்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கு குருவை சுற்றி. இப்ப நம்ம சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருள் கிரகம்னு சொல்றோம். அதுக்கு காரணம் எல்லாமே வாயுக்கள் தொலைவில் இருக்குங்கிறது. அதுக்கு முன்னால இருக்கிறதுனால குரு இந்த வாயுக்கள்ங்கிறதெல்லாம் பிராணசக்தி உள்ள வாயுக்கள். அதனால தான் குழந்தை பிறப்புக்கு நம்ம குருவை வச்சுக்கிறோம். குரு தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தை பிறப்புக்கு. பொதுவாகவே உலகத்தில் அனைத்து உயிர்களுக்குமே குரு தான் காரகன். ஜீவன் அப்படின்னா குரு தான். அதனால் அது முழுக்க முழுக்க சுபகிரகம் தான். ஆனால் இத்தனையும் நான் சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்துலன்னு வரும்பொழுது குரு நல்லதே தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறேன். காரணம் என்னன்னா, குரு எந்த எந்த கிரகமுமே பாவத்தை சார்ந்துதான் பலன் செய்யும். இப்ப குரு கெட்டவராக ஏன் மாறுறாருன்னா பாவத்தை சார்ந்து மாறுறாரு. அதே சனி நல்லவராக ஒரு ஜாதகத்துல ஏன் மாறுறாருன்னா பாவத்தை சார்ந்து மாறுகிறார். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், கிரகம் வேறு பாவம் வேறு. கிரகம் பாவமாக மாறுகிறது. இப்ப நீங்க தனித்த கேள்வி கிரகத்தினுடைய தன்மை என்னங்கிறதுக்கு குரு அப்படிங்கிறது நல்லவர் வல்லவர், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்காக ஒருத்தருக்கு குரு திசை நடந்தா நல்லதே தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் எந்த பாவத்தை சார்ந்துங்கிறாரோ அதன் மூலமாகத்தான் அவர் செயல்படுவார். இப்ப பெரிய பெரிய மொத்த பணத்துக்கு அதிகாரி குரு. அதாவது உலக கஜானாவுக்கே அதிகாரி குரு. அப்படிப்பட்ட குருவே மைனஸ் ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரிய பெரிய ரெய்டில் கொண்டு போய் விடுவார். ஐடி ரெய்டு, பெரிய பெரிய ரெய்டில் வர்ற பிரச்சனைகளை விடுவார். அதே மாதிரி நீதித்துறையில் நடக்கிற பிரச்சனைகளை கொண்டு போய் விடுவார்.
அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொண்டு போய் விடுவார். அதனால குரு வந்து சுபகிரகம் தான், ஆனால் பாவத்திற்கு ஏற்ற மாதிரி அது என்ன வேலையை அதுக்கு வச்சிருக்கோ அதை செய்யும். ஏன் சொன்னீங்க? ஏன்னா குருனால நிறைய பேர் பாக்குறது இந்த குரு பலன் இருக்கா, கல்யாணம் வரப்போ கல்யாணம் ஆகுமா, ஏன்னா இந்த வருஷமாவது கல்யாணம் முடிஞ்சிருமா, ரொம்ப வருஷமா தடையா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு குருக்கு என்ன சம்பந்தங்க? அதாவது இப்ப பழைய காலத்துல ராசியை வச்சு பலன் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்துல இந்த ராசியில பிறந்திருக்காங்க, அப்ப ஒரு பிறப்பு விகிதம் கம்மி அப்பெல்லாம். அப்ப அந்த ராசியை குரு பார்த்தாலோ, ராசிக்கு நல்ல இடங்கள்ல குரு இருந்தாலோ அது வந்து நல்லா இருக்கும், அந்த குழந்தை நல்லா இருக்குங்கிறது பொதுத்தன்மை. குரு பார்வை அப்படிங்கிறது சுபத்துவத்தை கொடுக்கும். இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்ல நடக்கிற நேரத்தை நீங்க ஜாதகம் போட்டீங்கன்னா, ஒரு லக்னம் போட்டீங்கன்னா, அந்த நேரமானது குரு பலம் பெற்றிருந்தால் அந்த நிகழ்வு நல்லபடியா நடக்கும், சுபத்துவமா நடக்கும். அது கிரகப்பிரவேசமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு குழந்தை பிறப்பா இருக்கலாம், அல்லது திருமணமா இருக்கலாம், அல்லது உலக பொது நிகழ்ச்சியா இருக்கலாம், ஒரு மந்திரி பதவி ஏற்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தொழிற்சாலை தொடக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே சுபத்துவத்துக்காக குருவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. அதனால அந்த காலத்துல குரு பலம்ங்கிறத பேசி பேசி அது பழக்கத்துல வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம லக்ன ரீதியா பலன் பார்க்கறதுனால, இப்ப வந்து திசா புத்தி தான் நமக்கு இப்ப திருமணத்தை நடத்தி கொடுக்குதுங்கிறதுனால குரு வந்து மறையாம இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நம்ம முகூர்த்த லக்னம் குறிக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்துல நம்ம குறிக்கிற நேரத்துக்கு குரு சுபத்துவமா இருக்கிறான்னு மட்டும் பார்த்தா போதும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து 2ஆம் இடத்துல வராரு, தனஸ்தானத்துல வராரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க ஐயா. நிச்சயமா ரொம்ப நல்ல இடம். ஏன்னா இவ்வளவு நாள் குரு வந்து நெகட்டிவா இருந்தார். இந்த ரிஷபராசியில குரு இருந்த ஒரு வருஷம் தன்னுடைய கெட்ட ஆற்றலை தான் வணங்கிட்டு இருக்காரு. ஏன்னா குருனுடைய நட்சத்திரம் இருக்கிறது மிதுனத்துல புனர்பூசமா இருக்கு. அதுக்கு 12ஆம் இடத்துல அவர் வந்து சுய வலிமையை இழந்து அந்த ரிஷபத்தின் மேல தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்திட்டு இருந்தார். இப்ப அது அந்த மாதிரி இருந்தப்ப என்ன நடந்திருக்கும்? சேமிப்பு பிரச்சனையா இருந்திருக்கும், சம்பாத்தியம் குறைவா இருந்திருக்கும், வேலைக்கு பிரச்சனையா இருந்திருக்கும், தொழிலையும் பெருசா சம்பாதிச்சிருக்க முடியாது, குடும்ப சுகமும் குறைஞ்சிருக்கும். இப்ப அதெல்லாம் மாறி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே குரு போறது வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லுவாங்க, 8ஆம் லாபாதிபதினு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஆதிபத்தியம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, ஒருத்தருக்கு அந்த குரு வந்து அவருடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது தான் ஆதிபத்தியம் வேலை செய்யும். இதுதான் நம்ம சூட்சமம் நட்சத்திர சூத்திர முறையில புனர்பூசத்துல வரணும். புனர்பூசத்துல பிறக்கிறவங்களே இப்ப ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்து புனர்பூசத்துல இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு நேரா 2ஆம் இடத்தை மட்டும் செய்யாது, அந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் சேர்த்து செய்யும். ஏன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது அந்த தன்னுடைய சொந்த ஆதிபத்திய வீட்டை வந்து பலமா செய்யும். அப்ப தன லாபம்ங்கிற விஷயம் இவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் இருக்கும். பணம் இயற்கையிலேயே இவங்களுக்கு வந்து யோகமா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வர்றது மிக மிக சிறப்பு. ஆனால் கொஞ்ச காலம் பொறுக்கணும். இப்ப செவ்வாய் நட்சத்திரத்துக்கு போவாரு, ராகு நட்சத்திரத்துக்கு போவாரு, அப்புறம்தான் குரு நட்சத்திரத்துக்கு வருவாரு. இந்த 2 நட்சத்திரங்களும் 2, 6, 10க்கு நெகட்டிவ் இல்லாம இருக்கணும் அவங்க ஜாதகத்துல. இப்ப 2, 6, 10க்கு நெகட்டிவ் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 9ஆம் இடத்துல இருந்தா 2க்கு நெகட்டிவ். நாம நினைப்போம் பாக்கியஸ்தானம்னு. இப்ப மகரத்துல போய் குரு இருந்தாருன்னா சரிப்படாது. ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் இடம். அப்ப பலவீனப்பட்டு போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், அடுத்து குரு நட்சத்திரம், பணம் மிகப்பெரிய பணம் உதவிகளை கிடைக்கும். 2வது பெரிய பெரிய போஸ்டிங் கிடைக்கும், ரொம்ப வந்து பூஸ்டிங்கா இருக்கும். அவங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய தொகையா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன வியாபாரமா ஆரம்பிச்சிருப்பாங்க, அது வளர்ந்து வளர்ந்து பெரிய ஸ்தாபனமா மாறுது இல்லையா, அந்த மாதிரி யோகத்தை கொடுத்துரும். யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இது நிச்சயமா நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா எடுத்துட்டோம்னா 2ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்க்கும்போது 8 பாக்குறாரு. சோ அப்ப என்னங்க அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அதிர்ஷ்டம் கிடைக்காது. 8 வந்து 7ல இருந்தாதான் அதிர்ஷ்டம், 8 வந்து 2ல இருந்தாதான் அதிர்ஷ்டம். ஒரு கிரகம் 8 பாக்குது அப்படின்னா குரு வந்து பார்வையினால நன்மை தரக்கூடியவர். குரு பார்க்க கோடி கோடி. அப்ப 8 பாக்குறதுனால ஆயுள் பலம்னு அர்த்தம்.
ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அதுல வந்து சால்வ் ஆயிரும். ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்கு, அது வந்து சால்வ் ஆகும். அந்த வகையில நல்லது பண்ணும். 7ஆம் பார்வை அப்படிங்கிறது எல்லா கிரகத்துக்கும் உண்டு. இப்ப நம்ம இதே ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு வந்து கெட்டவரா மாறிடுறாருன்னு வைங்க. எப்படி கெட்டவரா மாறுவார்னா, இப்ப 8ஆம் பாவம் தானே தனுசு. அந்த தனுசுல பூராடம்ன்ற நட்சத்திரம் இருக்கு. அதை வந்து 9ஆ பிரிச்சீங்கன்னா அதுல உபநட்சத்திரம் குருவா வந்ததுன்னு வைங்க. அப்ப உதாரணத்துக்கு 8ஆம் பாவ உபநட்சத்திரம் குருவாக வந்தால், அவங்க திசையும் நடந்தால் அவங்க வருமானத்துக்கு கஷ்டப்படணும். இப்ப 8லயே இருந்ததுன்னு வைங்க, நம்ம நினைப்போம் ஆட்சின்னு. ஆனா 8லயே இருந்ததுன்னா அது வந்து நஷ்டப்படுத்திடும், கஷ்டப்படுத்திடும். அதனால 8ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் எதிர்பாராத தனவரவு உண்டு. 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் எதிர்பாராத பண இழப்பும் உண்டு. அப்படி எடுத்துக்கணும். பட் இங்க நீங்க கேட்குற கேள்வியில 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக குரு வந்து 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு கொள்ளும் போது எதிர்பாராத தனவரவு எப்படி வரும் அப்படின்னா, 2ஆம் பாவத்துக்கோட ஒரு நல்ல தொடர்பு வச்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப 8ஆம் பாவத்துல தானே பூராடம் இருக்கு. அதுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அவரு வந்து 2ல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க, புனர்பூசத்துல. அப்ப 8-2 தொடர்பாயிருதா? இவங்களுக்கு கிடைக்கும். 2-8 கிடைக்காது, 8-2 தான் கிடைக்கும். 8 வந்து 2ஓட தொடர்பு கொண்டா எதிர்பாராத அதிர்ஷ்ட பண வரவு கிடைக்கும். 2-8ஓட தொடர்பு கொண்டா நம்ம கிட்ட இருக்கிற பணம் வெளியே போகுது. இந்த காலகட்டத்துல சுய தொழில் எல்லாம் பண்ணலாமா, இல்ல வேலை மட்டும் செய்யலாமா? ஆமா, நிச்சயமா குரு திசை நடக்கிறவங்க தாராளமா சுய தொழில் பண்ணலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற புனர்பூசம், 6ஆம் இடத்துல இருக்கிற விசாகம், 10ஆம் இடத்துல இருக்கிற பூரட்டாதி அந்த ஸ்தானத்திலேயே இருக்கு. அதனால அது வந்து பலத்தை கொடுக்கும். இவங்க ஜனன ஜாதகப்படி 8-12 திசை இல்லாதவர்கள் தாராளமா சொந்த தொழில் செஞ்சு வளர்ச்சி அடைவாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே 2-6-10ங்கிற கிரகம் அது வந்து இரட்டைப்படையோட தொடர்பு கொண்டிருந்தா உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணி வளர்ச்சி அடைவாங்க. இப்ப 4ஆம் இடம் 10ஆம் இடம்னா உற்பத்தி, 2ஆம் இடங்கிறது பணம், 10ஆம் இடம்ங்கிறது தொழில். இதெல்லாம் வந்து இரட்டைப்படை. இந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல், ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் எல்லாமே பண்ணுவாங்க. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த மாதிரி தொடர்புகள் வரும்போது இவங்க கன்சல்டிங்ல இருப்பாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பையிங் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு, அல்லது மீடியேட்டர்னு இருக்கும். கன்சல்டிங் பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு என்ன தேவையோ அதை நோட் பண்ணிக்குவாங்க. அந்த பொருள் யாருக்கிட்ட கிடைக்குதோ அதையும் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இவங்க ஒரு கமிஷனுக்கு அதை ஜாயின் பண்ணி விட்டு டெவலப் ஆவாங்க. அந்த மாதிரி தொழில்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப சூட்டபிள். அதனால அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து தான் இதை கணக்கெடுக்கணும். எப்படி பார்க்க போனாலும் அவங்க ஏற்கனவே எந்த தொழிலில் இருந்தாலும் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய பண யோகம் உண்டு. 8-2 தொடுன்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கிற நேயர்களுக்கு வந்து இந்த டைம் வந்து லாட்டரி யோகம்னு கிடைக்குமா? அது வந்துங்க 3ஆம் இடம். லாட்டரி என்பது 3ஆம் இடம், ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 5ஆம் இடம். இந்த தொடர்புகள் அங்கே வரும்போது உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும். எதிர்பாராத தனவரவு அப்படின்னாலே இவர் வந்து எதிர்பார்க்க மாட்டாருன்னு அர்த்தம். அப்ப எதிர்பார்க்காம எப்படி கிடைக்கும்? திடீர்னு ஒரு வயசானவங்க சொந்தக்காரங்க பாட்டியோ பாட்டனோ ஒரு உயிர் எழுதி வச்சு இவங்க மேல கொடுத்தாலும் அது எதிர்பாராத தனவரவு. அது மாதிரி முன்னொரு காலத்துல உங்க பெற்றோர்கள் எல்லாம் மறந்துட்டாங்கப்பா, இந்த சொத்து இந்த பேர்ல இருக்குது, அது இந்த வாரிசுக்கு தான் வரும்னு சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா அது எதிர்பாராத தனவரவு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒருவேளை 3ஆம் இடம் தொடர்பு கொண்டால் லாட்டரி யோகம், 5ஆம் இடம் தொடர்பு கொண்டால் ஷேர் மார்க்கெட்ல யோகம். இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யறது, மறுமணம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமையுங்களா? அதாவது திருமணம்னு வரும் பொழுது 7ஆம் பாவம் தான் எடுத்துக்கணும், 2ஆம் பாவத்தை எடுத்துக்கூடாது. 2ஆம் பாவம் திருமணத்துக்கு பிரச்சனையான பாவம். 7-2 7-8. ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் விருச்சிகம், மிதுனம் என்பது 7-8 வருது, தடையா இருக்கு. அதனால திருமணத்திற்கு வந்து இது தடை. எல்லாருமே சொல்லுவாங்க குருபலம்னு. திருமணத்துக்கு அப்படி கிடையாது. 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடா வரும் பொழுது திசாபுத்தி நடந்தா தடை பண்ணிடும். ஆனா நீங்க வந்து எனக்கு ரிஷப லக்னம் இருக்கு, 2ல குரு வந்துருச்சு, அதனால திருமணமே இந்த 8ஆம் பாவமா 7-8 வேலை செஞ்சு திருமணத்தையே தடுத்துருன்னு சொல்லக்கூடாது.
உங்க ஜனன ஜாதகப்படி உங்களுக்கு தசா புத்தி 7 காட்டிக்கிட்டு இருக்கும், 5-11 காட்டிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துரும். அதுக்கும் குரு பயிற்சிக்கு சம்மந்தம் இல்லை. இப்ப நாம பாரம்பரியமா பயிற்சி பலன்கள் பார்க்குற மெத்தட்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட முறையில பாருங்கன்னு சொல்றேன். ஒரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தா மட்டும் நீங்க அதுக்கு குரு பயிற்சியை பலனை பாருங்க. உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ எதுவுமே நடக்கலைன்னா குருவை பத்தி கவலைப்படாதீங்க, வேண்டியதே இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்படின்னா எனக்கு தொழில் கிரகம் குரு, ஆனா வேற திசை நடக்குது, அப்ப குருவே வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த குரு தன்னுடைய ப்ராசஸ்ல நட்சத்திரத்தோட பயணிக்கிறார். அதாவது மிருகசிரீஷம், திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசம், இப்படியே பயணிக்கும் போது அதுக்கு உள்பிரிவுன்னு இருக்கு. இப்ப குரு செவ்வாய் நட்சத்திரத்துல எடுத்த உடனே போயிடுவார். அப்ப செவ்வாய் திசையில பல புத்திகள் இருக்கு இல்லையா? அதுல அங்க ராகு புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப செவ்வாயில ராகு புத்தி, செவ்வாயில குரு புத்தி, செவ்வாயில சனி புத்தி, இப்படியே அந்த செவ்வாய் நட்சத்திரம் முடியும் போது செவ்வாயில சந்திர புத்தியில முடிவடைவார். அதுக்கப்புறம் ராகுவுல வந்தா ராகுவுல ராகு புத்தி, ராகுவுல குரு புத்தி, ராகுவுல சனி புத்தி, இப்படி 9 புத்திகளை அவர் கிராஸ் பண்ணி வருவார். அதுக்கப்புறம் புனர்பூசத்துல வந்தா குருவுல குரு புத்தி, குருவுல சனி புத்தி, இப்படி 9 கிரகத்தை கிராஸ் பண்ணுவார். இந்த உபநட்சத்திர புத்திகள் இந்த திசையில வரும் இல்லையா, கிளிக் ஆகும் இல்லையா, அப்ப இவங்களுக்கு வெளிவிளைவா அது வேலை செய்யும். இப்ப இந்த ஜாதகருக்கு குரு திசையே நடக்கல, ஆனா குரு தான் தொழில் கிரகம், வேற திசை தான் நடக்குது. அப்ப தொழில் எப்படி இருக்குன்னு கேள்வி இருக்கும் இல்லையா? இவங்க நடக்கிற திசா புத்தி குருவனுடைய தொடர்புல இருந்தால் நல்லது பண்ணும், அல்ல தொடர்புலேயே இல்லாம திசை நல்லது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா குருவனுடைய அந்த பொசிஷன் அது கொடுப்பினைன்னு பேரு, அது மாறாது. இப்ப கோச்சாரத்துல குரு எப்படி இருக்காரு, 2ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காரு, அதனால அவங்களுக்கு நல்லது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத கடன் வாங்கிட்டோம், பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிருச்சு, அது இல்லாம பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனை, இந்த கடன் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அடையுமா? அதாவதுங்க, இப்ப 6ஆம் இடம் என்பது கடன். 6ஆம் இடத்துல மூலம் வாங்கிய கடனை அது தொழில இருந்தாதான் சம்பாதிக்க முடியும். வெறும் 5ஆம் இடம்னா நமக்கு வேலையே கிடைக்காது. அப்ப இந்த 6ஆம் இடம் சம்பாத்தியத்தை 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் வளர்க்குதான்னு நம்ம பார்க்கணும். அப்படி வளர்த்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு பொருள் சேர ஆரம்பிச்சிடும். எப்ப சேர ஆரம்பிக்குதோ அதுல 5ஆம் பாவ கிரகத்தினுடைய புத்தியில இவங்க கடன் அடைச்சிருவாங்க. ஒரு ஜாதகத்துல 5 வேலை செஞ்சா கடன் அடையும். இப்ப உதாரணத்துக்கு இவங்களுக்கு ஒரு திசை நடக்குது, அதுல 5ஆம் இடம்ங்கிறது குரு வச்சிருக்காருன்னு வைங்க, அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டைம்ல கடன் அடையும். இப்ப நம்ம இடத்த பத்தியே கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன நடக்கும்னா திசா புத்தி என்ன பாவத்தை காட்டுதோ அந்த வேலையை கண்டிப்பா செய்யும். இப்ப 2ல இருக்கும் பொழுது கடன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ரிஷபத்துக்கு 6ஆம் இடத்துலதான் விசாகம் இருக்கு. இப்ப இவங்களுக்கு குரு திசை நடக்குது, குருவே 2-6-10க்கு தொடர்புடையவர்னா இவங்களுக்கு கடன் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா அந்த வளர்க்கறதுனால நல்லது நடக்குதுன்னு அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரி கடன் அடைக்கணும்னா 5ஆம் பாவ தொடர்பு கண்டிப்பா வேணும், அதுக்கு தகுந்த புத்தியில அது நடக்கும். நன்றிங்க ஐயா, அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாம் ஐயா. நேரடியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.